இது அழகோடு ஆபத்தையும் ஜனனத்தோடு மரணத்தையும் கொண்டிருக்கும். பல சமயம் இது அமைதி காக்கும், பல சமயம் அச்சுறுத்தும், சில சமயங்களில் மட்டுமே பகை முடிக்கும். இன்று முடிக்கப்பட்ட பகையின் கதை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த மகா சித்தர் அகஸ்தியரிடமிருந்து துவங்குகிறது. மனித இனத்திற்கான 6 மகா ரகசியங்களை அகஸ்தியர் தனது 6 முக்கிய சீடர்களுக்கு தனித்தனியாக கூறினார். அவர்களும் அவர்களின் பரம்பரையும் ரகசியங்கள் காக்கும் காப்பாளர்களாக இருக்க வேண்டும் எனவும், காலத்தின் ஓட்டத்தில் அவற்றை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் கட்டளையிடுகின்றார். அந்த 6 மகா ரகசியங்களுள் முக்கியமானது பெருவாழ்வு தரும் மூலிகையான நிசம்ப சூதனி. குருவின் கட்டளையை ஏற்ற சீடர்களும் அவர்களின் பரம்பரையும் தங்கள் கடமையை முடிந்தவரை தொடர்கின்றனர். காலம் கடக்கிறது. காப்பாளர்களின் பரம்பரையைச் சேர்ந்தவர்களுள் பலர் சூழ்நிலை, தொழில், பொருளாதார மாற்றங்களில் சிக்கி தன் கடமையை மறக்கின்றனர். அதில் ஒருவன் தனது பேராசையால் நிசம்ப சூதனையை அடைய பெருமுயற்சி எடுக்கிறான். பகை மூழ்கிறது, அழிவு தொடங்குகிறது. இனி காப்பாளன் வெளிப்படுவான். அவனே பகை முடிப்பான். அவனே பகை முடிப்பான். செய்திகள். ஏரிக்காட்டை அடுத்த செங்காவன பகுதியில் 10க்கும் மேற்பட்ட சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 2 பேர் உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னர் இப்படிப்பட்ட எந்த சம்பவங்களும் அப்பகுதியில் நடந்ததில்லை என்பதால் மக்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இது குறித்து விசாரணைக்காக தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை உதவி ஆணையர் சம்பத் தலைமையில் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஆணையர் தணிகாச்சலம் தெரிவித்துள்ளார். ஹலோ சார். ஹலோ, வெல்கம். ஐம் முருகன். அக்யூஸ் 2 பேர் உள்ளே இருக்காங்க. ஆமாம் சார், உள்ளதான் இருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அசம்பிள் இருக்காங்க. எஸ் சார். சம்பவம் நடந்து 10 நாள் மேல ஆகுது. இது வரைக்கும் சரியான ரெஸ்பான்சிபிளும் பதிலும் எதுவுமே வரலையே சார். தீவிரவாத இயக்கத்தோட வேலையா சார் இது? உயிர் தப்பிச்ச 2 பேரையும் இன்னைக்கு தான் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது நாள் வரைக்கும் அவங்க 2 பேரும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்தாங்க. ஒன்ஸ் எங்க சைட்ல இருந்து என்கொயரி முடிஞ்ச பிறகு உங்க எல்லாருக்கும் பாசிட்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிளான பதில நான் உங்களுக்கு தரேன். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சோ ஒன் லாஸ்ட் क्वेश्चन. வனதேவதையோட கோவத்தினால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு ஊர் மக்கள் நம்புறாங்க. இதெல்லாம் உண்மையா சார்? சார் என்ன நடந்ததுங்கிறத ஒழுங்கா சொல்ற. நீ சொல்றது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணுங்க. தேவைப்பட்டா கூப்பிடுறேன். ஓகே சார். பேர் என்ன? கவின். கவின், சொல்லு. நீ சொல்றது உண்மை நான் நம்புற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன்னு நான் நம்புறேன். சொல்லு. செங்காவனம் ரொம்ப ரொம்ப அழகான ஊர். எங்கள் ஊரை தாண்டி போகும்போது மட்டும்தான் அந்த மேகம் கூட நின்று பார்த்துட்டு போகும். அடிக்கடி மழை கொட்டும். ரொம்ப அழகான ஊர் சார் அது. யாரு கண்டுபட்டுச்சோ எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் அம்மாவும் பெல்லும் தான் சார். அது யார் பெல்லு? எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுவோம். அவன் வேற ரசனை, நான் வேற ரசனை. அவன் நல்லா படிப்பான். ஆனால் எனக்கும் அவனுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் காடு. எங்கள் செங்காவன காடு. ஒரு நாள் ஒரு பிரச்சனைன்னு நானும் ரவியும் பெல்ல பார்க்க போனோம். என்னப்பா வெளில லைட் கூட போடாம இருக்கான்? அவன் லைட்டு போட்டான்னா போடலன்னா ஆமால்ல, அது என்னமோ கரெக்டு தான். பெல்லு பெல்லு
டேய் என்கிட்ட கதை விட்ட மாதிரி அவன்கிட்ட விட்டேன்னு வச்சுக்க வேலையாகாது. உண்மையை சொல்லு, புரியுதா? சரிப்பா. பெல். வருவான்டா, இருடா. என்னய்யா? ஐயா, நீங்க வர சொன்ன குருபெருமாவுடைய மேனேஜர் வந்துட்டாங்க. ஏதோ அவசரமான வேலை விஷயமா வெளியில பண்ண சொல்றாங்க. அப்படிலாம் அவசரமா வெளியில போக முடியாது. அந்த ஆளை வெயிட் பண்ண சொல்லு. ஆமா, பெல் எங்க இருக்கா? ஐயா, The lights can only produce heat, but the darkness exposes all the feelings. அமைதியா இருக்கீங்க சார். வந்து எந்த கேள்வியுமே கேட்கல. அப்போ நான் வந்தது தெரியும். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் பார்வை பாதியா தெரியும், மங்களா தெரியும்னு. உனக்கு எப்படி? கொஞ்சம் நெஞ்சமா தெரியுமா இல்ல சுத்தமா தெரியாதா? சுத்தங்கத்தெல்லாம் தெரியாது சார். இருட்டு இருட்டு மட்டும்தான் தெரியும். ஆனா காது மூக்கெல்லாம் நல்ல வேலை செய்யும். வெளிச்சம் இல்லாத இந்த கண்களுக்கு என்ன எப்படி பாதுகாப்பா இருக்குமோ அந்த மாதிரி சில விஷயம் என்னால் உணர முடியும் சார். உணர முடியும்னா எப்படி? அப்சர்வேஷன், கீன் அப்சர்வேஷன். உங்க குரல், உங்க வாசம், கொஞ்சம் டேலண்ட். அப்போ என்னை பத்தி சொல்லு, பார்க்கலாம் உன் டேலண்ட். 5.11 ஹைட், ஆன்மீகத்துல நம்பிக்கை. இப்போ கூட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. திருநீர் வாசம், 45 வயசு மதிக்கத்தக்க காவல்துறை உயர் அதிகாரி. இப்போ கூட லைட்டா வேர்க்குது உங்களுக்கு. பரவாயில்லையே, எல்லாத்தையும் கரெக்டா சொல்ற. வேற என்ன உறுதியா சொல்ல முடியும்? நிறம், முகம் உறுதியா சொல்ல முடியாது. 8 வயசுல நான் பார்த்த உருவம் மட்டும்தான் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் பழகுற எல்லாருக்கும் என் கற்பனையில ஒரு உருவம் இருக்கு. ஏன் நான் எப்படி இருக்க கூட எனக்கு தெரியாது. எனக்கு கூட என் கற்பனையில ஒரு உருவம் இருக்கு. என்னடா ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அந்த அலைப்பையும் பிரச்சனை தானே. ஒரு வடநாட்டு பொருட்ட வண்டியை கொடுத்துருக்கான், அது தனியாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது காட்டுக்குள்ளே போலேருந்து ஒரு வாரம் தெரில. அதான் பார்த்து எதாவது பண்ணலாமா மாப்பிள்ள? ஆமாம், பிரச்சனைன்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்பா ஃபோன் பண்ணிச்சுப்பா. நான் வேணாம் தான் சொன்னேன். இல்லை இல்லை நான் மட்டுமே போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போயிடுச்சுப்பா. யோ, டூரிஸ்ட்னா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆ நீ கைடு தானே, ஆ ஆ நீ தான் பொறுப்பாக நடந்திருக்கணும். காட்டை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? இது என்னப்பா இது? ஆமாம், கடைசியாக எங்கேருந்து பேசுகிறதா சொன்னாங்க? இது ஏதோ சொரிப்பாறையை தாண்டி அங்கே இருக்கிறதா சொன்னாங்கப்பா. பேசிக்கிட்டே இருக்கேன், கட் ஆயிடுச்சு. திருப்பி ஃபோன் பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. பேசி எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் இருக்குப்பா. 1 மணி நேரம் இருக்குமா? கவினு, கஷ்டம். எப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா. உன்னால மட்டும்தான் முடியும். என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா. டேய் சொல்றா. ஹெல்ப் பண்ணலாம் மாப்பிள்ள, பாவமாக இருக்கு. 10,000 ரூபாய் காசு போட்டு புது வண்டியை கொடுத்துட்டான். உன்னால் முடியும் மாப்பிள்ள, போலாமா? சரி. சொரிப்பாறையை தாண்டி பாதை கிடையாது. பாதை இல்லாத பகுதியில் உள்ளூர்காரங்க வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு வண்டி போன தடம் இருந்துச்சுன்னு கவின் சொன்னான். தடம் போன பாதையில் நடக்க ஆரம்பிச்சோம். பாரதிக்கு நம்ம மிஞ்சுறாங்க போங்க, நடந்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு பில்லு? பெட்ரோல். பெட்ரோலா? கவினு, சொல்லு. டார்ச் லைட் அடி. பில்லு பைசா ரவி, லைட் எடுத்துருக்கியா? எடுத்துடி. அப்படியே உன்னோட குலசாமிய நினைச்சு கத்து. எப்படியாவது காப்பாத்துக்கப்பா.
ஓனருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். எதுவுமே இங்க வேலைக்காகாது. உண்மையை மட்டும்தான் என் காதுல விழற மாதிரி சொல்லணும். புரியுதா? எங்கள் சாருக்கு நிறைய ஆர்கானிக் ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி இங்கேயும் ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது. உங்க சார் அடிக்கடி செங்காவன காட்டுக்கு வருவாரா? வரமாட்டார் சார். அப்போ உங்க சார் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் செங்காவன காட்டுக்கு வந்திருக்காரு. சரி சொல்லு, உங்க சார் எப்படிப்பட்டவர்? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.